ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு டே இன் மை vlog தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போது என்னெல்லன்னா சும்மா டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசரு, அம்மா எர்த்துலேருந்து ஒரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஃபே பியூட்டிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக்கு, அப்புறமா பேக்லேருந்து ஒரு ஐப்ரோ டிஃபைனரு, அப்புறமா ப்ளம்லேருந்து ஒரு பாடி மிஸ்ட்டு, அப்புறமா 2 வளையல் சும்மா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதுலேருந்தே ஒரு சூப்பராக க்யூட்டான ஒரு நெக்லஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி மொய் கவர் கொடுப்போம் நாங்கள், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துன்னா. அப்படியே ஈவினிங் வந்தோன்னா என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. அப்போ என்னென்னா ரெட் அண்ட் ஒயிட் தீமில் சரி பண்ணலாம், பலூன்ஸ் கட்டலாம், அந்த மாதிரி வச்சு பலூன்ஸ் கட்டினோம். அப்புறமா அவங்களுக்கு ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணோம், கப் கேக்கு எல்லாமே க்ரீன் தீமில் ஆர்டர் பண்ணோம், டைனோசர் தீமில். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அடுத்த நாள் எங்கே போனோன்னா பத்மநாபபுரம் பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு சும்மா ப்ளம்ஸு, கார்னு, அப்புறமா சாப்பிட்றதுக்காக ரைஸு, ரசம் அண்ட் எங்கே ஒரு ஸ்பெஷல் அவியல், இதெல்லாம் எடுத்து வச்சோம். அப்புறமா அதோட வாட்டர் பாட்டில் மஸ்ட் நம்மளுக்கு போகிறதுக்காக. இது என்னென்னா, இப்போ சின்ன பிள்ளைங்கள வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வைப்போம்ல, அதெல்லாம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னா பெட் டைப்ஸு, ஒரு இது கப்பு, அதுக்கப்புறமா 2 டயப்பர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா தண்ணி பாட்டிலு, அப்புறமாட்டு ஒரு லிப்ஸ்டிக், நம்மளுக்கு சின்ன சின்ன டச்சப்ஸ்க்காக ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட் சானிடைசர் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்மளுக்கு. அப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா ஒரு சின்னதாக இது ஒரு மீஷோ ப்ராடக்ட்டு. இதோட லிங்க் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இது என்னென்னா பார்க்க குட்டியாக கீச்செயின் போல் இருக்கும், ஆனால் கீச்செயின் இல்லை. சும்மா அப்படி திறந்தோன்னா செம்மையாக ஒரு க்யூட்டான கப்பு வெளியில் வரும். அது என்னென்னா நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஜூஸு, காஃபி அல்லது சும்மா தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மள எங்கேயாச்சும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி வச்சுருக்கேன். நம்மளை பேக்கில் போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டே பீச் வழியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ரூட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். அப்படி நம்மளுக்கு பீச்சை பார்த்துட்டு போகும்போதுலேயே மனசெல்லாம் லேஸ் ஆகும், கொஞ்சம் நல்லா இருந்தது இது. அப்புறமா சூப்பராக அப்படி க்ரீனிஷாக இருக்கும். கன்னியாகுமரி எப்படி இருக்கும்னு உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்தது. அப்படியே பத்மநாபபுரம் பேலஸ் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். இது என்னென்னா கைவினை பொருட்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சைட்லலாம், வரமுச்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் பத்மநாபபுரம் பேலஸ் போனால் இது வந்துட்டு சும்மா ஜாடியெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே அந்த பேலஸ்குள்ளே. இது அந்த பழைய காலத்தில் நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது ராஜாவோட கட்டில் அண்ட் சேராம். இதில் தான் 64 மூலிகைகள் வச்சு செஞ்சுருக்காங்களாம் அந்த கட்டில், மூலிகை மரம் வச்சு. இது அந்த இடத்தோட வியூ, ஹோல் வியூ சூப்பராக இருந்தது. மவுண்டைன் வியூலேருந்து சூப்பராக இருந்தது. இது அழகழகாக அந்த ராஜா மார்த்தாண்டவர்மனோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்படியே பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துருந்தோம். அது உட்காந்துருக்கிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நல்ல காத்தோட்டமாக மவுண்டைன் வியூவை பார்த்துட்டே அப்படி அந்த பேலஸில் இருக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது அந்த கேன்டீன் வியூ. நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் போனோன்னா சும்மா ஜூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அப்படி எஸ்தட்டிக்காக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அப்புறமா அப்படி கிளம்பி நாங்கள் மண்டக்காடு வந்தாச்சு. இது வந்துட்டு ஆடி வெள்ளி அப்படிங்கிறனால நல்லா ஸ்பெஷலாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்டோம். அங்கேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே மண்டக்காட்டிலேருந்து ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே வச்சு சாப்பிட்ட வீடியோ தான் இது. சோறு, சும்மா ரசம், அவியல் வச்சு.